ஆசிரியர்கள் பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திருமதி ஆனி ஃப்ளோரன்ஸ் பிரியசகி அவர்கள். 22 ஆண்டு காலமா ஒரு ஆசிரியரா இவங்களோட பணி எந்த அளவுக்கு மனநிறைவை தந்திருக்கு. ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் அப்படிங்கிற பணியும் தாண்டி ஒரு உளவியல் ஆலோசகராகவும் இவரோட பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இது சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு ஆசிரியரா, கல்வியாளரா, உளவியல் ஆலோசகரா எங்கள் நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை வரவேற்கிறோம் மேடம். உங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு பன்முக கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆசிரியர் அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு 22 ஆண்டு காலமாக நீங்கள் இந்த பணியை நிறைவாக செஞ்சிட்ருக்கீங்க. ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த கற்றலில் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கான பயிற்சிகளையும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் பயிற்சி கொடுக்கறதுக்கு அப்பாற்பட்டு அந்த பெற்றோருக்கும் சரி மற்ற ஆசிரியர்களுக்கும் சரி அவங்களுக்கான பயிற்சியும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளராகவும் இருக்கீங்க, கவிஞராக இருக்கீங்க, பல சிறுகதைகள், நாவல்கள் இதெல்லாம் எழுதியிருக்கீங்க. இன்னும் ஒரு சிறப்புன்னு சொன்னால் இந்த பப்பட் ஷோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களையும் ஈடுபட்டு இருக்கீங்க. அதையும் ஒரு கல்வி சார்ந்த பணிகளையே முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. இப்படி பல நிலைகளில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு இருக்கீங்கன்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமாக கல்வி அப்படின்ற ஒரு விஷயம், ஆசிரியராக இன்னைக்கோட போக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த டிஸ்லெக்சியா அந்த கற்றலில் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கான பயிற்சின்னு வரும்போது இது எங்கே, எப்படி, யாரெல்லாம் செய்யணும், இது சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்குது. அதை தான் எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன பன்முக கலைஞர் அப்படிங்கிறது அந்த ஆரம்ப புள்ளி வந்து என்னோட ஆசிரியர் பணி தான். ஸோ என்னோட ஆசிரியர் பணி 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தொடங்கின போது எல்லா சாதாரணமான ஆசிரியர்கள் போலவும் தான் ஒரு ஸ்கூலுக்குள்ளே நான் நுழைஞ்சு என்னோடய பணியை ஆரம்பித்தேன். பட்டு இப்போ நம்ம படித்தப்போ இருந்த காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நமக்கு அந்த காலத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா விதத்துலேயும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய ஆளுமையின் கீழே கொண்டு வரணும், தான் சொல்லிக் கொடுக்கறத பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் போய் முழுசாக ரீச் ஆகணும்னா அப்போ ஆசிரியர் மாணவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் சொல்லணும். ஸோ அப்படி நான் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டது தான் அந்த பொம்மலாட்டமாக இருக்கட்டும், வென்ட்ரிலாகிசம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் எழுத்து அப்படிங்கிறதும் மேடை பேச்சு அப்படிங்கிறதும் நான் என்னோடய பள்ளியிலேருந்து ஆரம்பித்த விஷயங்கள் தான். ஸோ மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களில் மேடையில் பேச ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு தேவையான தயாரிப்புகள், நிறைய புத்தகங்களை வாசித்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை, என் மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை, இன்னும் இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை என்ன சொல்ல முடியும், பயனுள்ள விதத்தில் எப்படி சொல்ல முடியும் நான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ என்னுடைய அத்தனை பரிமாணங்களுக்கும் ஆரம்ப புள்ளி ஆசிரியர் பணி அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக மேடம். ஒரு ஆசிரியர்னு வரும்போது அது வந்து அதுவே ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கெலாம் நம்ம வர்ச்சுவல் லேர்னிங்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். இன்டர்நெட் மூலமாக பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒருத்தர் தான் வந்து ஒரு ஆசிரியர். அவங்களுக்கு வந்து அறிவு விசாலமாக இருக்கணும், பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து எல்லா ஆசிரியருக்குமே இருக்கக்கூடிய விஷயங்களை அதை ஒரு நிலையிலையும் உங்களை நீங்கள் விரிவுபடுத்திட்டு பல நிலைகளில் பயணப்பட்டு இருக்கீங்க. இப்போ ஆசிரியர் சொல்லும்போது மேடம், ஒரு காலத்தில் குருகுலம் மாதிரி போயிருந்த காலகட்டம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒன்றுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர்ன்ற ஒரு இது வந்து அவ்வளோ ஒரு மதிப்பாக ஆசிரியர்கிட்ட போகும்போதே ஒரு பயம், மரியாதை, இந்த மாதிரியான இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஆசிரியர் மாணவர் ஒரு தோழமையோடு இருக்கிறது அப்படின்னும் இப்படி நிறைய மாற்றங்களை வந்து இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கான தொடர்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 22 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஒரு ஆசிரியராக உங்களை எப்படி பார்க்குறீங்க மேடம்? என்னை வந்து நான் மாணவர்களோடு கூட ஒரு தோழமை உள்ள ஒரு ஆசிரியராக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ மாணவர்கள் வந்து ஆசிரியர்களையும் தாண்டி அதிகப்படியான விஷயங்களை கற்று வச்சுருக்காங்க. கூகுள் இஸ் த மதர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களையும் தாண்டி ஆசிரியருக்கு அதிகப்படியாக தெரிஞ்சிருக்கணும்னா தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க. ஸோ அப்போ மாணவர்கள் ஏன் டீச்சர்ஸ் கிட்ட நான் இவ்வளோ பணிவாக இருந்தேன், அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தேன், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இல்லையே அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தோழமை உணர்வோடு ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், கடைசி வரையிலும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். அப்படி நானும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் கூடவே ஒரு ஆசிரியர், இரண்டுமான ஒரு நிலையில தான் என்னை வச்சு நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் ஒரு நல்ல ஆசிரியராக கடைசி வரைக்கும் 58 வயசுன்னு இல்லை, இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். அது வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஊடகங்களில் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி. சில பேர் இப்போலாம் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது. ஸோ எப்போ என்ன நடக்குமோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு சிலரோட அபிப்பிராயங்கள். பட் எப்பயுமே இந்த டீச்சர் வந்து நான் என்னைக்குமே மறக்க முடியாத ஒருத்தர் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைய காலகட்டத்திலும் இருக்கிறாங்க. என்கிட்ட என்றைக்கோ 22 வருஷங்களுக்கு முன்னாடி படித்த மாணவர்களும் இன்றைக்கும் என்னோட தொடர்பில் இருக்காங்க. அது முகநூலாகட்டும் இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கும் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா ஓகே, நான் ஏதோ கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி, மன திருப்தி எனக்கு நிச்சயமாக உண்டு. ஓகே, ஒரு ஆசிரியராக இன்னைக்கு கல்வியை எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஒரு பள்ளிக்கூடம் வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குது? பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான மாணவனை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கணும். ஸ்கூல் பெல் அடித்து முடித்தோன்னே சிறைச்சாலையிலேருந்து வெளியில் ஓடுற மாணவர்கள் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஓடுறாங்கன்னா அப்போ அங்கே ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்போ அங்கே உள்ள மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பள்ளிக்கூடம் உருவாக்கினா தான் அது முழுமையான பள்ளிக்கூடம். ஆனால் உலகத்திலேயே மகிழ்ச்சியான மாணவர்கள் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவுக்கு வந்து 116வது இடம் தான். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஃபின்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஜப்பான் இந்த நாடுகள்லாம் முன்னிலையில் இருக்கும் பொழுது நாம் வந்து 116வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு வந்து முழுமையான ஒரு அவங்களோட கவலை என்னென்னா, நான் இருக்கிற நிலையை விட என் பிள்ளை நல்ல நிலையில் இருக்கணும், நான் இருக்கிற என்னோட பொருளாதார நிலையை விட அவன் மேம்பட்ட நிலைக்கு வரணும், அதுக்கு வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அப்போ அவனை வந்து எல்லா விஷயத்துலேயும் நான் அவனை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஏக்கம் வந்து பெற்றோர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்ப்பை எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் என் பிள்ளை வந்து பெஸ்ட்டு ஸ்கூலில் போடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அப்போ அங்கே ஸ்கூல்லையும் அங்கே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இவ்வளோ ஃபீஸை கட்டி சேர்க்குறாங்க, அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை நாம் கொடுக்கணும் அப்படின்னு நிர்வாகம், பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் மேலே அதிகத்தை எதிர்பார்க்குது. அப்போ நிர்வாகம் எதிர்பார்க்கும் பொழுது ஆசிரியர்களும் அதுக்கேற்ற மாதிரி ஓவராக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ நிறைய பள்ளிக்கூடங்கள் பார்த்திங்கன்னா மதிப்பெண் அடிப்படையிலான விஷயங்களில் தான் கவனம் செலுத்துகிறார்களே தவிர ஒரு முழுமையான ஆளுமை வளர்ச்சி கொண்ட மாணவர்களை உருவாக்குறாங்கன்னா இது வந்து இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. வெறும் பணத்தை தேடி ஓடக்கூடிய மெஷின்களை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குன்றது வருத்தப்பட வேண்டிய விஷயம். முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பீட்டு கல்வி அப்படிங்கிறது பள்ளிகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. முதல் பீரியடே வந்து மாரல் சயின்ஸ் பீரியடாக தான் இருக்கும். இப்போ எத்தனை பள்ளிக்கூடங்களில் அது இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம். ஸோ முழுமையான மாணவர் அப்படின்னா அவர்களிட ஒழுக்கம், கல்வி, இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற கேள்வியோடு அவன் சமுதாயத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியான இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பள்ளிக்கூடம், அங்கே இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஆசிரியர்கள், அது ஒரு முழுமையான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக மேடம், இன்றைய போக்கு வேறு ஒரு நிலையில் மாறிட்டு இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி இந்த கேள்வியே நம்ம ஒரு பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்துகிட்ருக்கோம். அதையும் தவிர 116வது இடம் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ தூரம் யோசிக்கணும், இன்னும் ஓடி வர வேண்டிய அவசியம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் தாண்டி மேடம், ஒரு ஆசிரியருக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இந்த உளவியல் ரீதியான பயிற்சிகள் அப்படின்ற ஒரு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுவும் உங்களுடைய இந்த பணிக்கு சம்மந்தப்படக்கூடிய நிலையிலேயே நீங்கள் அதையும் உங்களை வளர்த்துட்ருக்கீங்கன்றது இன்னும் மாறுதலான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஆசிரியராக அந்த கற்றலில் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கான பயிற்சியை மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோருக்கும் சரி, சக ஆசிரியர்களுக்கும் சரி, அதற்கான ட்ரைனிங் பயிற்சியும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த பயிற்சியை பற்றி பின்னாடி பேசலாம். அப்படின்னாலும் ஒரு ஆசிரியராக கற்றலில் குறைபாடு உள்ள மாணவர்களை உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் மேடம்?
ஓகே. ஸோ இது கற்றலில் குறைபாடு அப்படிங்கிறது பொதுவாக புதுசாக கேள்விப்படுறவங்களுக்கு இது ஏதோ வேற்று உலகத்திலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடும். இது வந்து சர்வசாதாரணமாக எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் இருக்கக்கூடிய மாணவர்களில் 20% மாணவர்கள் கற்றலில் குறைபாடு உடையவர்கள் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது இன்டர்வியூ வச்சு, ரிட்டன் டெஸ்ட்டு, ஓரல் எக்ஸாம் எல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. க்ரீம் ஆஃப் த சொசைட்டி எடுக்கிறாங்கன்னா அந்த பள்ளிகளில் கம்மியாக இருக்கலாம் சதவீதம். அரசு பள்ளிகளில் இல்லை யார் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படின்னு ஓப்பன் டு ஆல்ங்கிற ஸ்கூல்ஸில் வந்து இந்த பர்சன்டேஜ் 15 to 20% அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பிள்ளைகள் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டால் மட்டுமே, முழுமையான அவர்களுக்கு தேவையான பயிற்சி அளிக்கப்பட்டால் மட்டுமே அவங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது நல்லா எழுத படிக்க தெரிந்த மாணவர்களாக வெளியில் வருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்கள இந்த 1வது 2வது அந்த வகுப்புகள்லேயே அடையாளம் காணப்படவில்லை என்றால் ஸோ ரொம்ப கஷ்டம். ஈவன் 9th 10th கூட அவங்களோட பாட புத்தகத்தை வாசிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் தான் ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்ததால தான் நான் இந்த பணியில் இறங்க ஆரம்பித்தேன். ஸோ இவங்களுக்கு அவங்களோட பாட புத்தகத்தை வாசிக்க பயிற்சி கொடுக்கணும், நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது மெயின். ஸோ அவங்களுக்கு அது வாசிக்க தெரியல, அவங்க பாட புத்தகத்துன்னு இல்லாமல் ஒரு 2 கிளாஸ், இப்போ ஒரு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு 6ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தையே வாசிக்க தெரியல அப்படின்னா குழந்தைக்கு கற்றல் குறைபாடு, அதாவது டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவோம், குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது டிஸ்லெக்சியா அப்படிங்கிற பேரே நமக்கு தெரியும். டிஸ் என்றால் டிஃபிகல்ட்டி, கடினம், லெக்சியானா லாங்குவேஜ், ஒரு மொழியை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் இருக்கக்கூடிய ஒரு சிரமம் தான் டிஸ்லெக்சியா. ஸோ இது வந்து தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தில் இதை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன, எப்படி அடையாளம் காண்றது, அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ வெறும் படிப்பு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த உளவியல் சார்ந்த விஷயங்களில் எப்படி அந்த குழந்தை பாதிக்கப்படுது, எப்படி தனக்குத்தானே இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளையும் ஒடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு நட்ஷெல்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த குழந்தை ஒடுங்கி போகுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆசிரியர் கையில் அந்த குழந்தை போன உடனே எப்படி அது ஃப்ளரிஷ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருந்துச்சு, குழந்தைய அடையாளம் காணக்கூடிய அந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா ஈஸியாக தன்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களை அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும். பட் இப்போ எந்த அளவுக்கு இப்போ ஒரு அதாவது பிஸ்னஸ் ஓரியன்டாக ஆகிடுச்சு, எஜுகேஷனுங்கிறதும் ஒரு வியாபாரமயமாக்கப்பட்ட நிலையில் 70 குழந்தை 80 குழந்தை ஒரு கிளாஸ் ரூமில் இருக்குது அப்படின்னா இந்த கற்றல் குறைபாடு உடைய 20% குழந்தைய ஒரு டீச்சரால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து ட்ரெயின் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அது எப்படி மேடம் கண்டுபிடிக்கும்? இப்போ இந்த எந்த வயசுல நம்ம வந்து இப்படி ஒரு குறைபாடு இந்த குழந்தைக்கு இருக்குது, இந்த டிஸார்டர் இருக்குது, நீ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கற்றல்ங்கிறது வெறும் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறது கிடையாது, அம்மாவோட வயிற்றுலேருந்தே ஆரம்பிச்சிடுது. ஸோ 3 மாதத்துலேயே குழந்தை, வயிற்றில் இருக்க குழந்தைக்கே காது கேட்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்படிங்கிறப்ப பெற்றோருக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இருந்ததுன்னா, அந்த குழந்தைக்கான மைல்ஸ்டோன்ஸில் டிலே இருந்துச்சுன்னா, 3 மாதத்தில் கழுத்து நிற்கணும், அதுக்கப்புறம் குப்புறப்படுக்கணும், தவழணும், இந்த மாதிரி மைல்ஸ்டோன்ஸில் டிலே இருந்துச்சுனாலே இந்த மாதிரியான குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக பேசுவதற்கு சிரமமாக இருக்குது, 2 வயசு வரைக்கும் கூட இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னா, ஏன்னா டிஸ்லெக்சியாங்கிறது லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ பேசுவதற்கு தாமதமாகிறது நிறைய விஷயங்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். டிஸ்லெக்சியா மட்டும் இல்லாமல் மென்டல் ரிட்டார்டேஷனாக இருக்கலாம், ஆட்டிசமாக இருக்கலாம். ஸோ பெற்றோர்களுக்கு இந்த சில பேர்லாம் வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் 4 வயசில் தாண்டா பேசின, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை மாட்டேன். இப்போல்லாம் அப்படி நம்ம வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்கூலுக்குள்ளே போன பிறகு குழந்தை சரளமாக பேசலை, இல்லை சில குழந்தைங்க நல்லா பேசுவாங்க, ஓரலாக ரைம்ஸ் எல்லாம் சூப்பராக சொல்லுவாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ரைட்டிங் லாட்ஸ் ஆஃப் பிரேக் டவுன் வில் பி தேர். இந்த பிஏ டி மாதிரி மாற்றி போடுறது, நோம ஆன்னு எழுதுறது, டிக்டேட் பண்ணும்பொழுது காட் அ டாக்னு எழுதுறது, வாஸ் அ சான் படிக்கிறது, ஹூ அ ஹவுன்னு படிக்கிறது, இந்த மாதிரியான ரிவர்சல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கு அந்த சவுண்டுக்கும் லெட்டருக்கும் உள்ள அசோசியேஷன் புரியாது. நீங்கள் பெபிள்னு சொன்னால் டபுள்னு எழுதுவாங்க, ஃபோனோலாஜிக்கல் ப்ராப்ளம் அது. ஸோ இது எல்லாமே இந்த நரம்பியல் குறைபாடு, பிறவியிலேயே இருக்கக்கூடிய நரம்பியல் குறைபாடு அப்படிங்கிறது தான். வாசிக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க, திக்கி திணறி வாசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த அடையாளம் காண்பதற்கான எளிமையான முறைகள்.
ஸோ டவுட் இருக்குது, குழந்தை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுது, மேபி இருக்கலாமோ அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து ப்ராப்பராக அசஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஐக்யூ அசஸ்மெண்ட் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மல் ஐக்யூ 90 அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ் மென்டல் ரிட்டார்டேஷனில் அந்த 90க்கு கீழே இருப்பாங்க, 85க்கும் கீழே இருப்பாங்க. ஸோ 70க்கு கீழே போச்சுன்னா மென்டல் ரிட்டார்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ 85 ஈவன் 70 வந்து பார்டர்லைன் இன்டெலிஜென்ஸு. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு அந்த 80க்கும் கீழே இருப்பாங்க. 85 அண்ட் அபவ் தான் வந்து டிஸ்லெக்சிக் சில்ட்ரன். ஸோ அவங்களோட ஐக்யூவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈவன் 130 வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஜீனியஸ்லாம் இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஐன்ஸ்டைன், எடிசன், பில்கேட்ஸ் இவங்க எல்லாமே இந்த டிஸ்லெக்சியா கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்போ டிஸ்லெக்சிக்கு சில்ட்ரன் வந்து ஒரு டவுட் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து புத்தி சரியில்லாதவங்களா, இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் இப்போ வருது. ஏன்னா கவர்மெண்ட்லேயே கன்செஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போது பப்ளிக் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்லெக்சியா அப்படின்னு நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டேருந்து, கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 hour எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. செகண்ட் லாங்குவேஜை விட்டுடலாம். தமிழ் மீடியம் படிக்கிற குழந்தையாக இருந்தால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுத தேவையில்லை. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தை தமிழ் எழுத தேவையில்லை. ஸோ 4 சப்ஜெக்ட் அவங்க எழுதினா போதும் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் கன்செஷன்ஸ் உண்டு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர் மிஸ்டேக்ஸ் பார்க்க மாட்டாங்க, மார்க் அதுக்காக குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ கிராமர் மிஸ்டேக்ஸ் அவங்க படித்தது ஓரலாக நல்லா சொல்லுவாங்க, பட் எழுதும்பொழுது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் கிராமர் மிஸ்டேக்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கன்செஷன்ஸ். ஸோ இப்போ 10th வரைக்கும் ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்த வருஷம் 11th வந்து வேறு ஸ்கூலுக்கு போகணும், இல்லை பாலிடெக்னிக் போகணும், ஐடிஐ போகணுன்னு ஆசைப்படும் பொழுது இந்த ஸ்கூலில் அந்த அவேர்னஸ் இருக்குது. இவங்க வந்து கன்செஷன் வாங்கி கொடுத்து எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணிட்டான். பட் வேறு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலில் அந்த அவேர்னஸ் இல்லை, ஒரு ஐடிஐயில் பாலிடெக்னிக்கில் அவேர்னஸ் இல்லைன்னா அப்போ நீ ஏன் இந்த சப்ஜெக்ட் எழுதாமல் விட்ட, இங்கிலீஷ் எழுதலையே, அப்போ உனக்கு இங்கிலீஷே தெரியாதா, நீ வந்து புத்தி சரியில்லாதானா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த குழந்தைங்கள நிறைய மனதளவில் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து தனியாக லேபிள் பண்ணி ஓ நீ வந்து டிஸ்லெக்சியாவா அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. முக்கியமாக எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, இது வந்து நோய் கிடையாது. டிஸ்லெக்சியாங்கிறது நோய் கிடையாது, இது வெறும் டிஸார்டர் தான். எப்படி நம்ம ஒரு கண்ணு தெரியல அப்படின்னா, கண்ணு தெரியல இந்த சென்ஸ் வந்து ஒரு லாங் சைட்ஸோ ஷார்ட் சைட்டோ இருக்குது, கிட்ட பார்வை தூர பார்வை இருக்குன்றப்ப யாரும் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறது இல்லை. போய் கண்ணாடியை போட்டுக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிஸ்லெக்சியாங்கிறது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சிட்டான், ஈஸியாக அவங்க 10th ஸ்டாண்டர்ட் ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க கன்செஷன்லாம் தேவைப்படாத அளவுக்கு ஈஸியாக அவங்கள ட்ரெயின் பண்ணிட முடியும். அப்படி முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு கன்செஷன் வாங்கி கொடுத்து அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டிஸ்லெக்சியான்றது ஒரு குறைபாடு தான், அதுக்கும் இன்டெலிஜென்ஸ்க்குமே சம்பந்தமே கிடையாது. ஸோ அவங்க அதிபுத்திசாலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த சரியான பயிற்சிகளும் ஒரு சரியான ஆசிரியரும் பெற்றோரும் அமைஞ்சிட்டா அவங்க பெரிய நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த பயிற்சின்னு வரும்போது மேடம், நீங்கள் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோருக்கும் பயிற்சி கொடுக்குறீங்க, ஆசிரியருக்கும். இப்போ ஒரு ஆசிரியர் வந்து எப்படி பள்ளியில் இந்த மாதிரியான மாணவர்களை கண்டுபிடிக்க முடியும்? அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து உள்ள பாடம் நடத்துகிற முறையில் எப்படி வேறுபடுறாங்க மற்ற மாணவர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும்? அந்த பயிற்சி பற்றி சொல்லுங்க. ஓகே, ஸோ இவங்களை அடையாளம் காண்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1வது 2வதுலேயே அவங்க எழுதக்கூடிய முறைகளை வச்சும் படிக்கக்கூடிய முறைகளை வச்சும் அவங்கள எளிதாக அடையாளம் காண முடியும். இந்த ரிவர்சல்ஸ், பிடி ரிவர்சல்ஸ், மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரிவர்சல்ஸ் இருக்கா, நோ ஆன்னு போடுறாங்க, வாசஸ் ஆன் படிக்கிறாங்க, இந்த மாதிரியான ரிவர்சல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எழுத படிக்கிறதுல உள்ள சிரமங்களை வச்சு அடையாளம் காண முடியும். ஸோ இப்படி அடையாளம் காணப்பட்ட இந்த குழந்தைங்களை தனியாக ரெமிடியல் கிளாஸஸ் அப்படின்னு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து நிறைய வெளியில் தனியாக ரெமிடியல் டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, பயிற்சி பெற்ற இதுக்கு டிஸ்லெக்சியாக்குன்னு பயிற்சி பெற்ற ரெமிடியல் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகலாம். இதில் இருக்கக்கூடிய சிரமம் என்னென்னா, ஸ்கூலில் இந்த குழந்தை ஃபுல்லாக போர்ஷன்ஸ் ஏற்கனவே எக்கச்சக்கமான போர்ஷன்ஸு, ஸோ அதையும் அவங்க படிக்க வேண்டியிருக்கு. திருப்பி தனியாக வீட்டுக்கு போனவுடனே ஒரு ரெமிடியல் கிளாஸு, அங்கே வந்து பாட புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அங்கே வந்து எழுதுறதுக்கும் படிப்பதற்கும் அந்த குழந்தைக்கு என்ன விதமான டிஃபிகல்ட்டி இருக்கும் அதை தான் அங்கே சரி பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் தனியாக படிக்கணும், திருப்பி வீட்டுக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்த ஹோம்ஒர்க்கை பண்ணணும். ஸோ இது எல்லாமே அந்த குழந்தைக்கும் சரி, கூட்டிகிட்டு போக வேண்டிய பெற்றோருக்கும் சரி, அவங்களோட டைமு, எனர்ஜி, மணி, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்.
ஸோ இப்போ நாங்கள் ஸ்கூல்ஸில் இன்ட்ரடியூஸ், நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லேயே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெமெடியல் சென்டர் அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் ரூம் அப்படின்னு 2 ரூம் அலாட் பண்ணிட்டோம். அங்கே ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இதுக்குன்னு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை அங்கே நாங்கள் வேலைக்கு அமர்த்தியிருக்கோம். ஸோ இந்த அடையாளம் காணப்பட்ட இந்த பிள்ளைகளை பெற்றோர்களின் சம்மதத்தோடு முதல்ல பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இதுதான் உங்கள் குழந்தைக்கு பிரச்சனைங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டு வித்தின் த ஸ்கூல் ஹவர்ஸ்லேயே அவங்கள அந்த ரிசோர்ஸ் ரூமுக்கு அனுப்பி அவங்களுக்கான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த டைமில் அவங்க கிளாஸை வந்து மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வெறும் எழுத படிக்கவே தெரியாமல் ஒரு குழந்தை கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் சும்மா உட்காந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறத விட ரிசோர்ஸ் ரூமில் போய் தன்னுடைய குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த மெத்தடு. ஸோ இது வந்து நாங்கள் நிறைவகம் அப்படிங்கிற ஒரு சேவை நிறுவனம் மூலமாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது தமிழ்நாடு ஃபுல்லாக இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டு ஸ்டார்ட் வித் முதல்ல ஒரு ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வெரி நியர் வந்து ஒரு 5 ஸ்கூல்லையாவது, அதுவும் ஏழை பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு 5 ஸ்கூலில் இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஸோ இந்த மாதிரியான ஒரு பயிற்சி ஒரு ஆசிரியர் அதை எடுக்கிறது, அது பள்ளிக்கூடம் வந்து அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரதே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சலுகைகள் தான் குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அது ஒரு பள்ளிக்கூடம் செஞ்சு கொடுக்குதுங்கிறதே ஒரு சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒரு எழுத்தாளராகவும் இருக்கீங்க. நிறைய சிறுகதை, நாவல்கள், கவிதைகள்லாமும் எழுதியிருக்கீங்க. உங்கள் படைப்பு மூலமாக இந்த கல்விக்கான பணியையும் நீங்கள் இன்னும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த எழுத்து அப்படிங்கிறது எப்படி மேடம், எப்போ ஆரம்பமானது? எழுத்துங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய ஆசிரியர் பணியை ஒட்டி ஆரம்பமானது தான். என்னுடைய மேடை பேச்சிலிருந்து அதுக்கு பிறகு எழுத்தாளராக நான் உள்ள நுழைஞ்சேன். அதுவும் எப்படி அப்படின்னா, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதாவது ஐக்யூங்கிறதெல்லாம் போயே போச்சு. இந்த நம்பர் இருந்தால் இவன் புத்திசாலி, 80க்கு மேலே 90க்கு மேலே இருந்தால் 100க்கு மேலே இருந்தால் 120 இருந்தால் ஜீனியஸ் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் போயிட்டுச்சு. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஹார்வர்ட் கார்ட்னருங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எல்லா டீச்சர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 விதமான அறிவுத்திறன்கள் மொத்தத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதில் 2-3 காம்பினேஷன்ஸ் அது கண்டிப்பாக இருக்கும். லிங்குவிஸ்டிக், பாரதியார் மாதிரி மொழித்திறன் அதிகம் உள்ளவங்க, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஏஆர் ரஹ்மான் மாதிரி, இளையராஜா மாதிரி, பாடிலி கினெஸ்தட்டிக் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி, நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்திங்கன்னா டார்வின் மாதிரி, கிரிகோரி மெண்டல் மாதிரி. ஸோ இப்படி நம்ம விஷுவல் ஸ்பேஷியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட். ஸோ இந்த மாதிரி 8 விதமான அறிவுத்திறன்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஹார்வர்ட் கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி ஒரு தொடராக எழுத ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய முதல் தொடர். ஸோ அது வந்து நமக்குள் உறங்கி கிடக்கும் திறன்கள் அப்படிங்கிற ஒரு இதாக தொடர எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு தேவையான தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தொடர்கள், கட்டுரைகள், அதில் இருந்து அதுக்கப்புறம் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சமுதாயத்தில் இருக்குது, ஸோ நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதனாக மட்டும் இல்லாமல் தனிமரம் தோப்பாகாது, ஸோ நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறைய சிறுகதைகள், அது நிறைய பரிசுகளும் வென்றிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பண்ணது வந்து கசக்கும் கல்வியும் கற்கண்டாகும் அப்படிங்கிற, அதாவது அரும்புன்ற மாத இதழில் நான் ஆசிரியர் குழுவில் இருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த இதை வந்து ஆர்டிக்கிள் வந்து நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். அதாவது நிறைவகத்தோட டைரக்டர் அருட்தந்தை ஜோசப் ஜெயராஜ் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த தொடரை எழுத ஆரம்பித்து முழுக்க டிஸ்லெக்ஸியா பற்றின ஒரு தொடர். இது 33 மாதங்கள் வெளியாகி இப்போ புத்தகமாக அதை வெளியே கொண்டு வந்திருக்கும். கசக்கும் கல்வியும் கற்கண்டாகும். டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லா மாணவர்களாலும் இந்த சமுதாயத்தில் வெற்றியாளர்களாக மாற முடியும், அது கற்றல் குறைபாடு உடைய குழந்தைகளாக இருந்தாலும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே அந்த புத்தகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்லெக்ஸியாவில் வெளிவந்த முதல் புத்தகம். மிக விரிவான அறிவியல் பூர்வமான உண்மைகளோடு கூடிய மிக எளிமையான தமிழில் ஒரு உரையாடல் மாதிரியான ஒரு புத்தகமாக அதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது கையில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கற்றல் குறைபாடு உடைய மாணவர்கள் வெற்றியாளர்களாக பரிணமிப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா 20% ஆஃப் நார்மல் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஆர் டிஸ்லெக்சிக் அப்படிங்கிறப்ப இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து
அதி புத்திசாலிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இவங்களோட ரைட் சைட் பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வேலை பார்க்கும். ஸோ நார்மலாக நமக்கெல்லாம் வந்து லெஃப்ட் சைட் பிரெயின் தான் இருக்குது, நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து கலை மேதைகளாக, விளையாட்டுத்துறையில் சிறந்தவர்களாக, எழுத்தாளர்களாக, நிறைய திறமைகளை உள்ளடக்கியவர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவங்களோட உள்ளே இருக்கக்கூடிய திறமைகளையும் வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம உதவி செய்கிறதோடு இந்த கற்றல் குறைபாடை நீக்கவும் பயிற்சிகளை கொடுத்தோம்னா இந்தியா வந்து கலை மேதைகளில், விளையாட்டுத்துறையில், விஞ்ஞானிகள் வரிசையில் முதலிடத்தில் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பயிற்சியும் அதோடையும் மட்டுமல்லாமல் அதை ஒரு புத்தகமாக வெளியில் கொண்டு வந்து யார் அதை படித்தாலும் இதற்கான ஒரு பயிற்சியை தானே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது பல நிலைகளில் உங்களை ஈடுபடுத்திட்டு உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்தாலும் இன்னும் எதிர்காலத்தில் எந்த துறையில் என்ன மாதிரியான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க? என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆசிரியர் பணிங்கிறது நான் முடிவு செய்த ஒரு விஷயம். அது கூடவே இருக்கக்கூடிய மற்ற இந்த எழுத்துத்துறையிலேயே இன்னும் சிறப்பாக ஒரு பிரகாசமான ஒரு நிலையை கொண்டு போகணும், எதிர்நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமிக்கு 2 தடவை போயிட்டு வந்த ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அந்த சிறுகதை எழுத்தாளராக அந்த நிலை வரைக்கும் போயாச்சு. இதையும் தாண்டி ஒரு சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தகத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அது தவிர இந்த கற்றல் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி ஒன்று அமைத்து அதில் வந்து இந்த பிள்ளைகள் வந்து இப்போ பார்க்க போனால் இந்த நண்பர்கள் படத்தில் வந்து விஜய் வந்து ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஸ்கூல் ஒன்று அங்கே நிர்மாணிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்குள்ளேயும் திறமை இருக்குது. ஸோ அந்த திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு முழுமையான ஒரு ஸ்கூல் ஒன்று நிறுவனம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்கால திட்டம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய உதவி, நான் ஒரு ஆள் கிடையாது. இது எல்லா விதமான உதவிகளும் எங்கெங்கே இருந்தெல்லாம் கிடைக்கணுமோ அந்த உதவிகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இறைவனுடைய கருணை. அது வந்து ரொம்ப அவசியம் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான ஆளுமை திறனை கொண்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு முழுமையான பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்கால லட்சியம். நிச்சயமா மேடம், ஒரு ஆசிரியராக, கல்வியாளராக, உளவியல் ஆலோசகராக, ஒரு படைப்பாளியாக உங்களுடைய பயணம் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஒரு பள்ளிக்கூடம் என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஒரு ஆசிரியரோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அதிலும் இந்த கற்றலில் குறைபாடு உள்ள மாணவர்கள்னு வரும்போது அவங்கள நம்ம அடையாளம் காண்றது எப்படி, அவங்களுக்கான ஒரு பயிற்சின்னு வரும்போது ஒரு ஆசிரியர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு ஆசிரியராக அவங்களுக்கு தர்ற பயிற்சிகள் என்னவா இருக்குது, உங்களோட எதிர்கால திட்டம்னு பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சியின் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி மேடம்.